تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى عن شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் நம்மை படைத்த அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். மேலும் சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் நாம் மற்றும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் செய்த மிக பெரும் பாக்கியம் நம்மை எல்லாம் முஸ்லீமாக படைக்க செய்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தார். இன்னும் புனிதமிகு இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். வல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் இந்த ரமலானை முழுமையாக அடைந்து அதனுடைய பலனை அடைவதற்கு அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பொதுவாக முன்னோர்களுக்கு முன் சென்ற சஹாபாக்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள் அவர்களிடத்தில் அதிகமாக மிக விமர்சையாக இருந்த ஒரு இபாதத்து, எல்லோரும் நேசித்து அதிகமாக செய்து வந்த ஒரு இபாதத்து இன்று காலப்போக்கில் நம் சமூகத்தில் இன்றைய காலத்தில் வாழுகிற மக்களுக்கு மத்தியில் குறைந்து வரக்கூடிய ஒரு இபாதத்தை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே தன்னுடைய நல்லடியார்களை பற்றி, இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறு விதமான வர்ணனைகளை சொல்லி வருகிற வரிசையில் இந்த ஒரு வர்ணனையும் அல்லாஹ் அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா. அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இரவு முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, சஜிதாவிலும் கியாமிலும் நின்றவாறு அல்லாஹ்விற்கு இரவு முழுக்க அல்லாஹ்வை வணங்குவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களை பற்றி வர்ணிக்கிற இடத்தில் அல்லாஹ் பேசி வருகிறான். கணிதருக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்பெல்லாம் வரலாறுகளை நாம் பார்க்கும்போது எல்லா சஹாபாக்களும் சரி, எல்லா இறைநேசர்களும் சரி, எல்லா இமாம்களும் சரி, முன்னாடி வாழ்ந்த அத்தனை நல்லோர்களும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்ததற்கு காரணம் இரவை உயிர்ப்பித்து அவர்கள் செய்த இரவு வணக்கம் தான். கியாமுல் லைல் என சொல்லப்படக்கூடிய இரவு தொழுகையும், இரவிலே அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் இரவை உயிர்ப்பித்தது தான் எல்லா நல்லோர்களையும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அடைய செய்த மிகப்பெரிய ஒரு அமல். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய காலங்களில் இன்னைக்கு இரவு உயிர்ப்பிக்கப்படுது. எப்படி? இரவு இன்றைய இளைஞர்கள் உயிர்ப்பிக்கிறார். இளைஞர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இன்று இரவுகளை உயிர்ப்பிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அது இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் அது செல்போன்ல மட்டும்தான் இரவு உயிர்ப்பிக்கப்படுது. ஆனால் அந்த இரவனுடைய மகிமை நமக்கு தெரியும். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பே விஷயமே என்ன அப்படின்னா, இரவனுடைய மகிமை, இரவனுடைய ரகசியம், இரவனுடைய அந்தஸ்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம். அல்லாஹ் இறைநேசர்கள் அவர்களுக்கு இந்த இரவனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் எப்படி காட்டி கொடுத்தான் என்பதை குறித்து, எப்படியெல்லாம் அவர்கள் இந்த இரவை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். திர்மிதியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், அலைக்கும் பி கியாமுல் லைல், இரவனுடைய தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இரவு தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஅபுஸ் சாலிஹீன், உங்களுக்கு முன் சென்ற முன்னோர்களுடைய வழிமுறையாக அது என்னது, அவர்களுடைய நடைமுறையாக அது இருந்தது.
ஃபஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அது உங்கள் ரப்பின் பக்கம் உங்களை நெருக்கக்கூடியதாகவும் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல தெளிவா நம்மளை எப்படி ஏவறாங்க அப்படின்னு சொன்னா, அலைக்கும் பி கியாமுல் லைல், இரவு தொழுகையை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸுடைய விரிவை நாம் பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வேறொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகிறார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், சல்லூ பில் லைல், இரவிலே நீங்கள் தொழுகுங்கள். வன்னாசு நியாமுன், நீங்கள் அதாவது மக்கள் அத்துணை நபர்களும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மக்கள் எல்லாரும் தூங்குகிற பொழுது, சல்லூ பில் லைல் வன்னாசு நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது நீங்கள் இரவிலே தொழுங்கள். ததுகுலு ஜன்னத பில் சலாம், நீங்கள் சொர்க்கத்திலே சலாமத்தோடு நீங்கள் நுழைவீங்க. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல திர்மிதியில இப்படி வருது, அல்லாஹ் இரவு தொழுகையை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் நாளை வறுமையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவர்கள் இரவு தொழுகையை உயிர்ப்பித்தா சொர்க்கம். மேல இருக்கிற ஹதீஸிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒரு மாளிகை, ஒரு வீடு இருக்கு. இன்னஃபில் ஜன்னத்தி குருஃபன், ஒரு அழகான மாளிகை, ஒரு ரூம் இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, துரால் லாஹிருஹா மின் புத்துனிஹா, உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும். அதாவது கண்ணாடி மாளிகை மாதிரி. அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடைமுறையில ஒரு வீடை செங்கல்ல கட்டுவோம், இதெல்லாம் சரிதான். கண்ணாடியில கட்டுறது அது எவ்வளவு பெரிய ஆடம்பரமா அழகா, கண்ணாடியிலே ஒரு வீடு இருந்தா, ஒரு மாளிகை இருந்தா எப்படி இருக்கும்? சொர்க்கத்திலே ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை, உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும். வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும். ஒரு நபர் எந்திரிச்சு கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், யாருக்கு அது? லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், யாருக்கு இந்த கண்ணாடி அழகான மாளிகை யாருக்குன்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிமன் அதாபல் கலாம், வார்த்தையை ரொம்ப அழகா நல்ல வார்த்தையா பேசுறவர், வார்த்தைய ரொம்ப அழகான நல்ல வார்த்தையா பேசுறார். வ அத்அமத் தஆம், பிறருக்கு உணவளிக்கிறார். வ அதாம சியாம், தொடர்ந்து நிறைய நோன்புகள் நோக்கிறார். வ ஸல்லா பில் லைலி வன்னாசு நியாம், இரவில் மக்கள் எல்லாம் தூங்கும் போது அவர் தொழுகிறாரே, அவருக்கு தான் இந்த மாளிகை. 4 விஷயம் சொல்றாங்க. நல்ல வார்த்தைகளாக பேசுவார், பிறருக்கு உணவளிப்பார், நல்ல தொடர்ந்து நோன்புகளை நோட்பார், இரவிலே மக்கள் எல்லாம் தூங்கும் போது அவர்கள் தூக்கத்தை விரும்பும் போது இவர் தொழுகையை விரும்புவார், அல்லாஹ்வை விரும்புவார். இவருக்கு தான் அந்த கண்ணாடியினுடைய மாளிகைன்னு யார் சொல்லுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்படுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபர்லு தொழுகை, ஐவேளை ஃபர்லு தொழுகை இருக்கு பாருங்க, ஃபஜர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, இந்த 5 தொழுகைக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகையாக, சிறந்த ஒரு வணக்கமாக நம்ம ஒரு தொழுகையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, அஃலலு ஸலாத்தி பாதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல், ஃபர்ல் தொழுகையினுடைய தொழுகைக்கு பிறகு, ஐவேளை நம்ம வளமையா தொழுகிற 5 வக்து ஃபர்ல் தொழுகைக்கு அடுத்து சிறப்பான தொழுகை என்னன்னா ஸலாத்துல் லைல். முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை எந்த அளவுக்கு அவங்க விரும்பினாங்க, எந்த அளவுக்கு அதை மெச்சி பேசி இருக்கிறாங்க, எவ்வளவு உயர்த்தி பேசி இருக்கிறாங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய சிஃபத்தாகவே அல்லாஹ் என்ன பண்றான், நல்லடியார்களை குறித்து பேசும்போது எபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, இரவிலே சஜ்தாவிலும் கியாமிலும் நின்று கொண்டிருப்பார்கள் என் அடியார்கள் அல்லாஹ் பேசுறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி கியாமுல் லைல் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு மத்தியில குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த இரவு தொழுகையின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஹதீசுகள்ல இருந்து நாம பொறுக்கி எடுத்து ஒன்று சேர்த்தோம் என்று சொன்னால் ஒரு 10 பலன்களை நம்மால் பட்டியலிட முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஈமான் உண்மையாக இருக்குதுங்கிறது நமக்கு தெளிவாகும். இரவு தொழுகை தொழக்கூடியவர் கியாமுல் லைல் தலாலத்து அல சிறுக்கில் ஈமான், அவனுடைய ஈமான் உண்மையாக இருக்குதுங்கிறது நமக்கு தெளிவாகும். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை பற்றி வர்ணித்து வரும்போது இந்த ஆயத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமா. நம்ம சஜ்தாவுடைய சூரால ஓதக்கூடிய ஆயத், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி. தத்தஜாஃபா ஜௌஃப்னா ஓட்ட, அதாவது தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஜுன்பு முதுகும் பாய்க்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், அப்படின்னா ஒரு கேப் இருக்கும். அவனுடைய முதுகு சாயாது, பாயிலே சாயாது. யாரை பத்தி அல்லாஹ் பேசிட்டு வரான்னா, ஈமான் கொண்ட முஃமின்களை வர்ணிச்சு பத்தி பேசிட்டு வரும்போது அவர்களுடைய முதுகு என்ன பண்ணாது, தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, அவருடைய படுக்கையில் அவர்களுடைய முதுகு என்ன பண்ணாது,
சாயவே சாயாது. இரவு முழுக்க எதுவும் ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ, பயத்திலும் ஆசையிலும். ஐயோ அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானுங்கிற பயத்தில் இல்லை. ஒரு பக்கம் பயம், மறுமையினுடைய பயம், ஒரு பக்கம் ஆசை. இறைவனுக்காக வேண்டி இந்த இரவை நான் உயிர்ப்பிக்கிறேன்ற ஒரு ஆசையில இரவு முழுக்க இந்த முஃமின்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவர்கள் அதை உயிர்ப்பிப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சஜ்தா சூரால வரக்கூடிய அந்த ஆயத். அப்போ ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது இரவு தொழுகையை உயிர்ப்பிப்பவருக்கு ஈமான் அங்கே உறுதி பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேறொரு இடத்தில் அல்லாஹ் முத்தகீன்களை வர்ணிச்சு பேசுறான். அவர்கள் இரவு தொழுகை தொழக்கூடியவர்கள். முத்தகீன்கள் யார்? ஒரு மனிதன் முத்தகீன் என்று நாம் அறியப்பட வேண்டும் என்று சொன்னால், அவனிடத்தில் அவன் உண்மையாக தக்வா உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய அடிப்படையில் ஒரு குவாலிட்டி, என்ன குவாலிட்டி குர்ஆன் சொல்லுதுன்னா, இரவனுடைய தொழுகையை அவன் தொழக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் இப்படி சொல்றாங்க. அல்லாஹ் இப்படி சொல்றா, இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாதி வ உயூன், சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பாங்க. யாரு? முத்தகீன்கள் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்களை வர்ணிக்கும் போது அல்லாஹ் இப்படி சொல்றான், கானு கலிலம் மினல் லைலி மா யஹஜஊன், இரவிலே குறைந்த நேரம் மட்டுமே அவர்கள் தூங்குவார்கள். கானு கலீலம் மினல் லைலி மா யஹஜஊன், குறைந்த நேரம் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இரவிலே தூங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ ரெண்டாவது பலன் என்ன அப்படின்னு சொன்னா, தக்வா உடையவர்களுடைய அடையாளம் இரவு தொழுகை. மூணாவது விஷயம் நுசூலு ரஹ்மத்து வல் மக்ஃபிரா, இரவு தொழுகை தொழக்கூடியவர்களுக்கு ரஹ்மத்தும் பாவ மன்னிப்பும் கிடைக்கும். இதை எப்படி சொல்றோம்? நாம ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். இரவனுடைய மூன்றாவது பகுதியிலே அல்லாஹ் வானத்துக்கு கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து மை யதுஉனி ஃபஅஸ்தஜிபு லஹு மை யஸ்அலுனி ஃபஅூதீஹி மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிரு லஹு, யார் கேட்கிறாரோ நான் அவருக்கு கொடுக்கிறேன், யார் பாவ மன்னிப்பு தேடுறாரோ நான் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது சொல்வதாக அங்க ஹதீஸிலே நாம பார்க்க கிடைக்குது. அப்போ இரவு தொழுகை தொழக்கூடியவருக்கு ரஹ்மத்தும் மக்ஃபிரத் அல்லாஹ் கேட்கிறான், யாருக்கு வேணும்னு தொழுது கேட்பவர்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ண செய்யும், கிடைக்க செய்யும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷரஃபுல் முஃமின் வ இஸ்ஸுஹு, ஒரு முஃமினுடைய உயர்வு, ஒரு முஃமின் அந்த முஃமின் உயர்வு அவன் அடைய வேண்டும் என்று சொன்னால், அவன் உயர்ந்த முஃமின் என்று நாம் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஆதாரம் அவர் இரவு தொழுகையை உயிர்ப்பித்திருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபுல் முஃமின், ஒரு முஃமினுடைய அந்தஸ்து உயர்வு எதுல இருக்குன்னா, கியாமுஹு பில்லைல், இரவு தொழுகை தொழுவதில் தான் அந்த முஃமினுக்கு சிறப்பு இருக்குதுன்றார். வ இஸ்ஸுஹு, அவன் கண்ணியம் எங்க இருக்கு தெரியுமா, இஸ்திக்னாவுஹு அனின்னாஸ், மக்களிடம் இருந்து தேவையற்று போகும்போது கண்ணியம் கிடைக்கும். யார்கிட்டையும் போய் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்காம இருக்கும்போது என்ன இருக்கு, கண்ணியம் இருக்கு. எப்படி யாரிடத்திலும் எதுவும் கேட்காமல் இருக்கும்போது கண்ணியம் கிடைக்குதோ, இரவு தொழுகை மூலியமாக ஒரு முஃமினுக்கு இஸ்ஸத்து அந்தஸ்து என்ன பண்ண செய்யுது, உயர செய்யுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நாலாவது விஷயம். ஐந்தாவது விஷயம், சொர்க்கத்தில் நுழைவதற்கு இது காரணமாக இருக்கு. எது? இந்த இரவு தொழுகை தொழுகவருக்கு அந்த இரவு தொழுகை அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிக்கும். இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃஷு அஸ்ஸலாம், சலாமை என்ன பண்ணுங்க, பரப்புங்க. வ அதீமு தஆம், மற்றவர்களுக்கு பிறருக்கு உணவளியுங்கள். வ ஸல்லூ வன்னாசு நியாமுன், வசல்லு நீங்கள் தொழுவுங்கள், வன்னாசு நியாமுன், சல்லு பில் லைலி வன்னாசு நியாமுன் ததுஹுலு அல் ஜன்னத பிஸ்ஸலாம். நம்ம மேல சொன்ன ஹதீஸின் படி அவ என்ன பண்ணணும், மக்கள் எல்லாம் தூங்கும் போது தொழக்கூடியவர்கள் ஜன்னத்திலே சலாமத்தோடு நுழைவார்கள். இது அஞ்சாவது பலன். ஆறாவது விஷயம், அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் நூறு கொடுப்பான், முகத்திலே பொலிவை கொடுப்பான், முகத்திலே பிரகாசத்தை அல்லாஹ் கொடுப்பான். யுஸ்ஃபி நூரா அலா வஜ்ஹில் முஸ்லிம் வ யுலியல் குபூர், அவருடைய கபர் பிரகாசமாக ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது நூர், அது ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம்னு ரசூல், அது ஒரு மறுமையில் உங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு முஸ்லீம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல வருது. அப்போ இரவிலே தொழக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழுகை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும். கியாமுக பைன யதல்லாஹி ஃபில்லலாம் யுலியு கல்பக வ அகலக, இரவிலே இருளிலே நீங்கள் நின்று அல்லாஹுக்கு மத்தியிலே நீங்கள் தொழக்கூடிய ஒன்று, அந்த இருள் உங்களுடைய கல்வையும் உங்களுடைய அறிவையும் பிரகாசமாக்கும்னு சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சபபுல் லி ரிஸ்கி வல் ஃபரஜ், அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பதற்கும் கஷ்டத்தை நீக்குவதற்கும் இரவு தொழுகையை காரணமாக ஆக்கியிருக்கிறார்.
சொல்றாங்க இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ், கியாமுல் லைல் மின் அக்வா அஸ்பாபுர் ரிஸ்க். ஒரு மனிதனுக்கு நிறைய ரிஸ்க் கிடைக்கணும், பொருளாதாரத்தில் மேம்பாடு வேணும், நிறைய செல்வங்கள் பெருகணும், எல்லா விதமான வளமான ரிஸ்க்குகளும் அவருக்கு கிடைக்கணும்னு சொன்னா அஸ்பாபுர் ரிஸ்க், அக்வா அஸ்பாபுர் ரிஸ்க், ரிஸ்க் கிடைக்கிறதுக்கு ஆக தகுதியான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இரவு தொழுகை. மஃபாத்தியுல் ஃபரஜ், எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் அது திறக்கக்கூடிய திறவுகோலாக இந்த இரவனுடைய தொழுகை இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 8வது பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா கியாமுல் லைல் தவாஉல் லில் குலூபில் ஃபல்கா, அதாவது கல்கா, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா அடிபட்ட காயப்பட்ட சோர்ந்து போன உள்ளத்திற்கு தவா மருந்து. மன கஷ்டம் இருக்கு, மன கவலை இருக்கு, மன சங்கடம் இருக்கு, மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கான மருந்து என்னது? இரவனுடைய தொழுகை. ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மா அலமு ஷையன் அதுஹமுல் ஹம், அதுஹமுல் லில் ஹம், கவலையை போக்கக்கூடிய விஷயத்தில் ஆக சிறந்த விஷயம் இல்லை. வலா அக்கர்ருல் லில் ஐன், கண்ணுக்கு குளிர்ச்சியான ஆக சிறந்த விஷயம் இல்லை. மின் கியாமுல் லைல், கியாமுல் லைலை தவிர, இரவு தொழுகையை தவிர கண் குளிர்ச்சிக்கும் கவலையை போக்குவதற்கும் உண்டான ஆக சிறந்த மருந்து இல்லைன்னு யார் சொல்றாங்க? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்றாங்க. கல்புக்க முஸ்கில், அவங்க கேட்கிறாங்க, கல்புக்க முஸ்கில், உங்க உள்ளம் பிரச்சனையா இருக்கா, கஷ்டமா இருக்கா, சிரமமா இருக்கா? கும்லி ரப்பிக்க வஷ்குலஹு, ரப்பிடத்துல நில்லு, வஷ்குலஹு, அவனிடத்துல முறையீடு. இரவுல யாரும் பார்க்காத நேரத்துல எந்திரிச்சு நின்று உன் கல்புல இருக்கிற கஷ்டத்தை பூரா நீ அவனிடத்துல முறையிடுங்கிறார். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 9வது பயன் என்ன அப்படின்னு சொன்னா கியாமுல் லைல் யர்ஃபஉ தரஜாத் வ யம்ஹு ஸய்யாத், அந்தஸ்தை உயர்த்தும், அவருடைய பாவத்தை மன்னிக்கும். திருமிதியில பதிவு செய்யக்கூடிய சஹீஹான ஹதீஸில் இரவு தொழுகை தொழுபவருடைய அந்தஸ்து உயரும், பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அங்க என்ன பண்ணப்படும், பதிவு செய்யப்படுது. அலைக்கும் பி கியாமுல் லைல் ஃபைன்னஹு தஹபு ஸாலிஹீன், முன்னோர்களுடைய வழிமுறையான இந்த கியாமுல் லைலை நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களே, வ குர்பத்துன் இலா ரப்பிக்கும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ முகஃபிரத்துல் லிஸ்ஸய்யாத், உங்களுடைய செய்யாத் பாவங்கள் அனைத்துக்கும் முகஃபிராத்தும், அதை பாவ மன்னிப்பாக, அதற்கு பரிகாரமாக இந்த இரவனுடைய தொழுகை ஆகும். முன்ஹாத்துன் அனில் இஸ்மி, உங்கள் பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த இரவு தொழுகை இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு சொல்றாங்க. கடைசி 10வது விஷயம் கியாமுல் லைல் யுஜ்லிபு மஅய்யத்தல்லாஹில் ஹாஸா, அல்லாஹ்வுடைய குர்பு, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய உடன் இருக்கக்கூடிய தன்மை, அல்லாஹ் ஒரு மனிதனோடு இருக்கிற அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கக்கூடிய நிலை எங்கே ஏற்படும் அப்படின்னு சொன்னா கியாமுல் லைல் ஏற்படும். யார் இரவு தொழுகை தொழுகிறாரோ அவரோடு அல்லாஹ் துணை நிற்கிறான், உதவி புரிகிறான். அல்லாஹ் நம்மோடு நின்றா நம்மளை யார் தோற்கடிக்க முடியும்? அல்லாஹ் நம்மளோடு நின்றா நம்மளை யார் கவலைப்படுத்த முடியும்? அல்லாஹ் நம்மோடு இருந்தா நமக்கு எந்த நிலையில நமக்கு நஷ்டம் ஏற்படும்? ஹதீஸுல் குதிசியில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி, அல்லாஹ்வோடு ஒரு அடியான் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னு சொன்னா ஃபி ஜௌஃபில் லைலில் ஆஹிர், இரவுடைய கடைசி பகுதி தான் அல்லாஹ்வோடு ஒரு அடியான் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். எப்படி அல்லாஹ்வோடு நெருங்கி ஒரு அடியான் இருக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு சொன்னா இரவனுடைய கடைசி பகுதி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு உயிர்ப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? இரவனுடைய உயிர்ப்பிப்பது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் இரவை உயிர்ப்பிப்பது அப்படிங்கிறது எப்படி? நமக்கு முன்னாடி முன்னோர்கள் இமாம்கள் சொல்லி தருகிறாங்க. அதுல ஆக சிறந்த நேரம் எது இரவை உயிர்ப்பிப்பதுல அப்படின்னு சொன்னா சுலுசுல் அஹீரு மினல் லைல், இரவை 3ஆ பிரிச்சு 3ல கடைசி பங்கு. உதாரணமா 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அங்க இருந்து அதை 3ஆ பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா கடைசி அந்த 3வது பகுதி, உதாரணமா கடைசி 4 மணி நேரம், உதாரணமா 2ல இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீங்க பிரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசி பகுதி இரவை 3ஆக பிரிச்சு அதுல கடைசி பகுதி தான் இரவு தொழுகைக்கு ஆக உகந்த நேரம், இரவு இபாதத்து இரவை உயிர்ப்பிப்பதற்கான நேரம்ங்கிறாங்க. சரி, அந்த நேரத்துல என்ன அமல் செய்யறது? என்ன முன்னோர்கள் செஞ்சாங்க? முதல் விஷயம் சலாத்து தஹஜ்ஜுடைய தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவாங்க. அவ் கிராஅத்துல் குர்ஆன், அல்லது அந்த நேரத்தில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவாங்க இரவு தொழுகையினுடைய நேரத்தில். அவில் இஸ்திக்ஃபார், அல்லது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பாங்க தஹஜ்ஜுடைய அந்த இரவனுடைய நேரத்தில்.
அது துவா அல்லது துவா செய்வா. 4 இபாதத்தை சொல்றாங்க. ஒன்று தஹஜ்ஜுடைய தொழுகை, அல்லது இரவை யாராவது உயிர்ப்பிக்கணும்னு விருப்பப்பட்டு வந்தீங்கன்னா அங்க நீங்க செய்யலாம். அப்படிங்கிறதுக்கு உண்டான 4 அமல்கள் முன்னோர்கள் சொல்றாங்க. ஒன்று நீங்க இரவு தொழுகை, 2வது இஸ்திக்ஃபார், 3வது அந்த இடத்துல குர்ஆன் ஓதுறது, 4வது துவா. 4 இபாதத்தை நமக்கு என்ன பண்ண சொல்றாங்க, நமக்கு முன்னோர்கள் இரவிலே செய்வதற்கு சொல்லித்தராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பல முன்னோட்டங்கள் நமக்கு அதுக்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்குது. 2-3 நாளுக்கு முன்னாடி அந்த குர்ஆனோடு முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லும் போது நாம சொன்னோம், ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க. பின்னாடி சஹாபி தொழுகும் போது அந்த ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் பக்ராவுடைய சூரா ஓதுனாங்க, ஆல இம்ரான் ஓதுனாங்க, நிசா ஓதுனாங்க. மிக நீண்ட தொழுகையா நீண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுலே தொழுதாங்கன்னு நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். அவருடைய 2 கால்கள் வீங்கிற அளவுக்கு நின்று ரசூலுல்லாஹ் இரவு முழுக்க தொழுதிருக்கிறாங்க. அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இரவு முழுக்க நின்று தொழுதிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய வரலாறை பற்றி பார்க்கும்போது அவருடைய மனைவி அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை, உஸ்மான் ரலியல்லாஹ் அவருடைய வாழ்நாள் முழுக்க இரவிலே ஒரு ரக்காத்தில் ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இரவை எப்படி உயிர் பிச்சிருக்கிறாங்க முன்னோர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹப்ஸா பின்த் ஸ்ரீரின் அப்படிங்கிற இறைநேச பெண்மணி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கானத்து மின் இபாதத் அஹ்ல் பஸரா வ கானத்து தக்ரஉ குல்லு லைலத்தின் நிஸ்ஃபுல் குர்ஆன் தகூமு பிஹா ஃபிஸ் ஸலா. இரவு முழுக்க பாதி குர்ஆன் ஓதுவாங்க, 15 ஜுஸு ஓதுவாங்க. 15 ஜுஸு அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஓதி நின்று தொழக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. சையதா ராபியத்துல் அதவியா இறைநேச பெண்மணி ராபியத்துல் அதவியா அவங்க ரஹிமஹுல்லாஹ் அவங்க இருந்தாங்க. சல்லா லைல குல்லஹு, இரவு முழுக்க தொழுகுவாங்க. ஃபஇதா கருபல் ஃபஜர் வந்து விட்டால் நாமத் நௌமத்தன் ஹஃபீஃபத்தன் சும்ம தகூமு வ தகூலு, கொஞ்ச நேரம் மட்டும் ஃபஜருக்கு முன்னாடி தூங்கிட்டு எந்திரிச்சு சொல்லுவாங்க, இன்னும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன். இரவு முழுக்க தொழுகுவாங்க. தொழுது முடிச்சு ஃபஜருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. தூங்கி முடிச்சுட்டு இப்படி சொல்லுவாங்க, தனாமி நௌமத்தன் லா தகூமீன மின்ஹா, நீங்க என்ன இரவு தூங்குறீங்களே அந்த நேரத்தில் கூட உயிர் பிச்சிருக்கலாமே அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க, இரவு முழுக்க அது ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் என்ன பண்ண செஞ்சாங்கன்னு சொன்னா இரவு முழுக்க தன்னுடைய தொழுகையால் இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பத்தி ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, இரவை 3 பகுதியா 3 பேருக்கு பங்கு பிரிச்சுக்குவாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு 3 பேர் பங்கு பிரிச்சுக்குவாங்க. ஒரு பகுதி அவங்க மனைவிக்கு, ஒரு பகுதி அவங்களுடைய பணியாளுக்கு, ஒரு பகுதி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. எப்படின்னா, முதல் பகுதி ஒரு ஆள் மனைவி தொழுகிறாங்கன்னா தொழுதுட்டு அவங்க தூங்கும் போது இவங்களை எழுப்பி விட்டுருவாங்க. இவங்க அடுத்து எந்திரிச்சு இவங்க தொழுகிறாங்க. அடுத்த பகுதி இவங்க தொழுது முடிச்சுட்டு இவங்க தூங்கும் போது பணியாளர் எழுப்பி விடுறாங்க. இவர்களுடைய வீட்டிலே தொடர்ந்து தொழுகை நடக்க வேண்டும் என்பதற்காக எக்ஸிமுல் லைல அஸ்தலாசம் பைனஹு வ பைன ஜௌஜத்துஹு வ ஹாதிமுஹு, தன் பணியாளுக்கும் தன் மனைவிக்கும் அவர்களுக்கும் மத்தியில இரவை 3ஆக பிரித்து அவர்கள் என்ன பண்ண செஞ்சாங்க, அவர்கள் அந்த இரவை முழுக்க அவர்கள் ஹயாத்தா, அதாவது வீடு எப்போதுமே இரவு முழுக்க ஹயாத்தா இருக்கணுங்கிறதுக்காக 3 பேர் தனக்கு மத்தியில பிரிச்சு அந்த இரவை என்ன பண்ண செஞ்சாங்க, தொழுகை செஞ்சாங்க. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கான பஅது ஸலஃப் இதா நாம, அதாவது ஒருவேளை இரவு தொழுகை இந்த முன்னோர்களுக்கு தொழுது அந்த இரவு தொழுகை தவறி போச்சு அப்படின்னா, எந்திரிச்ச தொழுகிறலாம் நினைக்கிறாங்க, அது தொழுக முடியாம தவறி போச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இமாம்கள் எழுதுறாங்க. இதா நாம அன் கியாமுல் லைலி, இரவு தொழுகை தவறி போச்சு தூங்கிட்டாங்கன்னா, பகா ஹிருகத்தன் க அன்னஹு ஃபுஜிஅ பி வலதிஹி, தன் பையனோ குழந்தையோ, தன்னுடைய பையனோ பொண்ணோ குழந்தை, தன்னுடைய வாரிசு ஒருத்தர் இறந்து போனா, குடும்பத்தில் ஒரு தன்னுடைய பிள்ளை இறந்து போனா எப்படி ஒரு மனிதரை அழுகுவாரோ அந்த மாதிரி ஒரு குழந்தை இறந்து போனதற்கு அழுவதை போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இரவு தொழுகை அது தவறி போச்சு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் அழக்கூடியவர்களாக சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அத்தா இப்னு அபீ ரபாஹ் அவங்களை பற்றி வருது, இஹ்யாவுல் லைல் காமிலன் மினல் இஷா இலல் ஃபஜ்ரி பைன, அதாவது ஒரு ஒழுவை கொண்டு இஷாவையும் ஃபஜரையும் தொழுவாங்க. எப்படி இஷா தொழுகைக்கு எந்த ஒழுவு செய்கிறாங்களோ அதே ஒழுவை கொண்டு ஃபஜ்ருடைய தொழுகை வரையும் அவர்கள் தொழுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இரவு தொழுகை தொழுவும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, யுஸ்மஉ லஹு தபியும் க தபியுன் நஹல்,
மின் கஸரத்தி திலாவத்திஹி வ தஸ்பீஹி இதா ஹதஅத்துல் உயூன். இரவு முழுக்க நின்று தொழுது 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 இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுகிட்டே இருக்கும்போது கிராத் ஓதி 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 ஒரு நிலையில் அவங்களுக்கு கண்ணு சொருகுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தேனீக்களுடைய சத்தம், குருவிகளுடைய சத்தம், தேனீகளுடைய சத்தம், அதனுடைய ரீங்கார சத்தம்லாம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அவ இரவு முழுக்க அதாவது தூக்கம் மிளகைக்கிற நிலையிலும் தன்னிலை மறந்து அவங்க தொழுகையில மூழ்கி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவூஸ் இப்னு கைசான் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய இரவு தூக்கத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. இரவு பாயில படுப்பாங்க. யதகல்லபு அலா ஃபிராஷிஹி கமா ததகல்லபு அல் ஹிப்பத்து ஃபில் முகல்லாத். அதாவது பானையில ஒரு மணியை போட்டா, ஒரு பயிர், ஒரு பட்டாணியை தூக்கி ஒரு பானையில போடுறீங்கன்னு, ஒரு சுண்டலை போட்டா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பெரிய பானை சட்டியில போட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், உள்ள இப்படி தூக்கி போட்டோன்னு இப்படி ஒரு சுத்துன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் பாரு. அந்த மாதிரி பாயில போட்டவொடனே படுத்தோடனே தூங்க மாட்டாங்க. யாரு? தாவூஸ் இப்னு கைசான் ரஹிமஹுல்லாஹ். போட்ட உடனே தூக்கம் வராது, தூங்க மாட்டாங்க, புரண்டுகிட்டே இருப்பாங்க. எந்திரிச்சிருவாங்க சரியா தூங்காம. சும்மா எஸ்பித்துலி சலாத், தொழுகைக்கு எந்திரிச்சு நின்றுவாங்க. நின்றுட்டு சொல்லுவாங்க, காயிலன் தையர திக்ரு ஜஹன்னம் நௌமுல் ஆபிதீன். வணக்கசாலியினுடைய தூக்கத்தை நரகம் தடுத்து விட்டது. இப்படி திக்ரு ஜஹன்னம், படுத்தா நரகத்தினுடைய நினைப்பா இருக்கு. அவங்க சொல்ற வர கருத்து என்னன்னா, பாயில படுத்தா தூக்கம் வரல, புரண்டு 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 படுக்கிற ஒரு சட்டிக்குள்ள போடப்பட்ட ஒரு மணி மாதிரி நான் என்ன பண்றேன்னு சொன்னா புரண்டு 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 படுக்கிறேன், தூக்கம் வரல. ஏன்னு சொன்னா திக்ரு ஜஹன்னம், படுத்தாலே நரகத்தினுடைய நினைப்பா வருது. நம்ம நரகத்துக்கு போயிட்டா எப்படி இருக்கும் அல்லது நரகத்தினுடைய நிலைகளுடைய நிலைமை என்ன பண்ணுதுன்னு சொன்னா நினைப்பா வருது. அதைத்தான் சொல்றாங்க, தையர திக்ரு ஜஹன்னம் நௌமுல் ஆபிதி. வணக்கசாலியினுடைய தூக்கத்தை இந்த நரகத்தினுடைய நினைவு கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களுடைய இரவு தொழுகையினுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, கான சஹாபத்து யஸ்பஹூன, காலையில் அந்த சஹாபாக்கள் விடியும் போது எப்படி இருப்பாங்கன்னா, ஷஅன், அதாவது ஷஅஸன் சஃபரன் குபரன், அதாவது முகமெல்லாம் மஞ்சளித்து முடியெல்லாம் கலைந்து தூசி படிந்தவர்களாக அவர்கள் காலையிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இருப்பாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சனாலும் முடி கலந்து போய் சோர்வாயில்லை. இரவு முழுக்க அழுது அழுது தொழுது தொழுது சஜிதாவோட விழுந்து விழுந்து அவங்களுக்கு அப்படி நிலைமை. மின் ஷித்தத்தி கியாமிஹிம், இரவு முழுக்க கடுமையாக நின்று தொழுததினால். துக்கிர அலா அன்னஹும் கானு யபீதூன லில்லாஹி சுஜ்ஜதன் வ கியாமா வ யுமீதுன கஸஜரத்தன் மினல் புகாஇ ஃபி ஸலாத்திஹிம். அழுகையிலே தொழுகையிலே அழுது 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 ஒரு மரம் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம நிறைய வரலாறுகளை பார்த்துருக்கிறோம். முன்பே மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இரவு முழுக்க லைலன், அதாவது மர்ரபிஹி முகைரா, மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ்வை முகைரத் இப்னு ஷஅபா ரஹிமஹுல்லாஹ் கடந்து போறாங்க. போகும்போது இரவு தொழுகை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. வஹுவ யுஸல்லி, அவங்க ஓதக்கூடிய கிராத்தை கேட்டாங்க. என்ன கிராத் ஓதுறாங்கன்னா, சும்ம லதுஸ் அலன்ன யௌமைதின் அனின் நஈம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தை பற்றி நாளை நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க. அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறா இந்த உலகத்துல, இதையெல்லாம் பத்தி நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி கேட்பான் அப்படிங்கிற அந்த ஒரே ஆயத்தை திரும்ப 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 ஃபஜ்ர் வரைக்கும் ஓதுறாங்க. வயப்கி புகாஅன் தவீலன் ஹத்தா தலஅல் ஃபஜ்ர், இரவு தொழுகை தொழுவதை பார்க்கறாங்க. முஹைரா ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பார்க்கறாங்க. இதை இவர்கள் ஓதி 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 அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நீங்க கொடுக்கப்பட்ட நியாமத்தை பத்தி கேள்வி கேட்கப்படுவீங்க. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா ஹத்தா தலஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் விடிகிற வரை உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரே ஆயத்தை ஓதி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹை பற்றி சொல்லப்படுது, இரவு தொழுகையில் அவங்க இந்த ஆயத்தை அதிகமாக ஓதி அழுவாங்க. பல் சாஅத் மௌஇதுஹும் வ சாஅத் அதுஹா வ அமர், நாளை கியாமத்து வாக்களிக்கப்பட்டது வந்தே தீரும். வ அதுஹா வ அமர், அது ரொம்ப கசப்பாக கடுமையாக இருக்குங்கிற அந்த ஆயத்தை ஓதி 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 அபூ ஹனீஃபா இமாம் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு தூக்கத்தை நல்லோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, இறைநேசர்களுக்கு அந்த பயம் இரவு தூக்கத்தை அவர்களை இல்லாமல் ஆக்கிடுச்சு. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது அன்ன அஜாயிபுல் குர்ஆன் மனாதுஹும் மினன் நௌமுல் லைலா, இரவு முழுக்க தூங்கக்கூடிய தூக்கத்தை குர்ஆனுடைய ஆச்சரியங்கள் அவர்களை எல்லாம் விட்டு தடுத்து விட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
அஹ்மத் இப்னு ஹர்ப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. ஒரு குழந்தை இப்படி ஓதுது. என்ன ஓதுது அப்படின்னு சொன்னா, அன் சமியாஹு சிபியானுன் யசிஃபூனஹு பி அன்னஹு லா யனாமுல் லைல், அல்லாஹ் இரவு முழுக்க தூங்க மாட்டான்னு குழந்தைகள் எல்லாம் ஓதுறாங்க. லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம்ன்ற ஆயத்தை, அல்லாஹ் அவனுக்கு சிறிய தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாதுங்கிறத குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ண செய்றாங்க, அந்த ஆயத்தை ஓதுகிற போது அதை கேட்டுட்டு அஸ்தஹி மினல்லாஹி ஐயனும், நான் அல்லாஹ்வை விட்டுட்டு தூங்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அல்லாஹ் தூக்கத்தை எடுத்துக்க மாட்டான்னு சொன்னதுக்கு பிறகு நான் தூங்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு மரணிக்கிற வரைக்கும் இரவு தொழுகையை அவர்கள் என்ன பண்ணாங்க, தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு தொழுகையில் அப்படி என்ன இன்பம் இருக்கு, அப்படி என்ன லத்தத் இருக்கு, என்னென்ன இறைநேசர்கள் யாரெல்லாம் எப்படி இரவு தொழுகையை உயிர்ப்பிச்சாங்கிறதெல்லாம் சொன்னோம். இது போக எக்கச்சக்கமான வரலாறு செய்திகள் நமக்கு இருக்கு. எல்லாருடைய வரலாறையும் அவர்கள் அதாவது முன்னாடி பார்க்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1000 வருஷங்களில் 1400 வருஷமாகுது, இத்தனை நூற்றாண்டுகளிலும் வாழ்ந்த அத்துணை இறைநேசர்களும் நல்லவர்களுடைய வரலாறுகளிலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு தன்மை, ஒரு சிஃபத் என்ன அப்படின்னா, இறைநேசர் அப்படின்னு சொல்லிட்டாலே அவருக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதியில ஒன்னா அது காமனா எல்லாரிடத்திலையும் காண கிடைக்குது. அது ரசூலாக இருக்கட்டும், சஹாபிகளாக இருக்கட்டும், தபா தாபி ஐமாக்கள், யாருடைய வரலாறுல எடுத்தாலும் எல்லாரிடத்திலையும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஹ்யாவுல் லைல், இரவை உயிர்ப்பிக்கக்கூடியது, கியாமுல் லைல், இரவனுடைய தொழுகையை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒண்ணு எல்லாரிடத்திலும் காமனா இருக்கு. இது என்ன மாதிரி இன்பத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்குன்னு அதில் சில இமாம்களுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம் அஜிது ஷையம் மினல் இபாதத்தி அஷத்து மினஸ் ஸலாத்தி ஃபி ஜௌஃபில் லைல். லம் அஜிது ஷையம் மினல் இபாதத்தி அஷத்து மினஸ் ஸலாத்தி ஃபி ஜௌஃபில் லைல். அதாவது இரவு தொழுகையை காட்டிலும் ரொம்ப கடினமான ஒரு தொழுகையை நான் பார்த்ததே இல்லை. அதாவது அவ்வளவு சிறப்புகள் அதில் இருக்குங்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மன் காமல் லைல் அலா அல்லாஹ் வஜ்ரஹு வ ஷரஹ சதுரஹு, யார் இரவுடைய தொழுகை உயிர்ப்பிக்கிறாரோ, உங்களுக்கு முகம் பிரகாசமாகணும்னா நல்ல நல்ல கிரீமை வாங்கி போட்டு சிவப்பை வாங்கி போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்ல இந்த க்ரீமு அந்த க்ரீமு, நல்ல ஃபேர்னஸ் க்ரீமோ அல்லது ஃபேஷியலோ இதெல்லாம் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மன் காமல் லைல், இரவு தொழுகுங்க. மன் காமல் லைல், யார் தொழுகிறாரோ, அலா அல்லாஹ் வஜஹு, அவருடைய முகத்தை அல்லாஹ் பிரகாசமாக்கிறான். வஷரஹ சதுரஹு, அவன் உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கிறான். அது அந்த உள்ளத்தில் இருக்கிற கஷ்ட சிரமங்களை எல்லாம் நீக்கி அல்லாஹ் அந்த உள்ளத்தை ஒரு விதமான விசாலத்தை அந்த உள்ளத்தில் நிம்மதி அல்லாஹ் கொடுத்துட்றாங்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம இரவு தொழுகை, அந்த இரவு நேரம் இருக்கு பாருங்க, அந்த பொன்னான நேரம் தவறி போய் ஃபஜர் வரதையே இறைநேசர்கள் எல்லாம் விரும்பல. நாமெல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, எப்படா காலையில விடியும், நம்ம அங்க போகலாம் இங்க போகலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு நம்ம நினைப்போம். இல்லை, சில பேருக்கு இரவு எப்போ வரும், நாம் இரவில் என்ன பண்ணலாம், நேரத்தை இப்படி கழிக்கலாம் அப்படி கழிக்கலாங்கிற பல எண்ணங்கள் வரும். ஆனால் இறைநேசர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்பா காலையில் விடியுது, எதனால தான் இந்த சூரியன் உதிக்குது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இரவு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இரவு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ரொம்ப நீண்ட நேரம் தூங்கிட்டு அவங்க சொல்லலை. நம்மள மாதிரி இச்சா என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்சம் போனால் நல்லா இருக்குமே, அப்படி சொல்லலை. இரவு முழுக்க தொழுகிற தொழுகைக்கு ஒரு முடிவு இருக்குதா, என்ன அதுக்குள்ள விடிஞ்சிருச்சே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அலி இப்னு புக்கார் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, முந்த 40 சனத்தன் மா அஹ்ஸனனி ஷையுன் சிவா துலுல் ஃபஜர், 40 வருஷமா எனக்கு ஒரே கவலை தான். என்ன கவலை அப்படின்னு சொன்னா, சிவா துலுல் ஃபஜர், காலை ஃபஜர் வரதை தவிர எனக்கு வேற வருத்தமே இல்லை. அந்த நேரம் வரதை நான் என்ன பண்ணல, விரும்பலங்கிறாங்க. ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இதா கரபதி ஷம்ஸ் ஃபர்ஹத் பில் லலாம், சூரியன் மறைஞ்சிட்டாலே எனக்கு சந்தோஷம் வந்துடும். இதா கரபதி ஷம்சு ஃபரஹத் ஃபரிஹது பில் அலாம், இரவை கொண்டு இருட்டு வந்துருச்சுனாலே எனக்கு சந்தோஷம் ஆயிடும். லி ஹல்வத்தி பி ரப்பி, ஏன்னா என் ரப்போட நான் இரவுல தனிமையில இருப்பதனால், யாருமே இல்லாமல் என் ரப்போடு நான் இருக்கிற அந்த நேரத்தை நினைச்சு எனக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடும். இதா தலஅத் ஹஸன்து லி துஹூலின் நாஸ் அலைய, காலையில வந்துருச்சுன்னா
ஃபஜர் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரே கவலை. ஏன்னா மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. இரவு நேரத்தில் யாராவது வந்து பேசுவாங்களா, யாராவது இருப்பாங்களான்னா கிடையாது. அதனால வந்து என்ன, இரவு நேரத்தில் வந்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க இல்லாத நாள் எனக்கு நிம்மதியாக இருக்கும். காலையில விடுஞ்சிருச்சுன்னா மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க பார். இரவிலே என் ரப்போடு தனிமையாக இருப்பதை நான் விரும்பி சந்தோஷம் அடைந்தேன். காலையில விடுஞ்சிருச்சுன்னா மக்கள் எல்லாம் வந்துருவாங்களே, அதனால விடியிலேன்னு நான் வருத்தமாக இருந்தேங்கிறார் அபு சுலைமான். சையதுனா அபு சுலைமான் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, லவ்லல் லைல், இரவு இல்லை என்று சொன்னால் மா அஹபபத்து அல் பகா ஃபி துன்யா, இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கே நான் விரும்பி இருக்க மாட்டேன். மா அஹபபத்துனா நான் விருப்பப்பட்டிருக்க மாட்டேன். பகா ஃபி துன்யா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கே நான் விரும்பி இருக்க மாட்டேன். இரவு மட்டும் இல்லைன்னா, ஏன் இரவு இல்லைன்னா தூங்குறதுக்கு இல்லை, இரவு முழுக்க அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கே நான் விருப்பப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்றாங்க அபு சுலைமான் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கவாசிகளுடைய இன்பம் இந்த உலகத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சொர்க்கவாசிகள் என்ன விதமான சந்தோஷத்தை சில உலமாக்கள் சொல்றாங்க, சொர்க்கவாசிகளுடைய சந்தோஷத்தை உலகத்தில் அனுபவிக்க முடியும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, அது இரவு தொழுகை மட்டும்தான். லைஸ ஃபித் துன்யா வக்துன் யஷ்பஹு நஈமு அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய ஞாபகத்திற்கு இணையான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்லாமா யஜிதுஹு அஹ்லு தம்லுகி ஃபி குலூபிஹிம் பில் லைலி ஃபி ஹலாவத்தி முனாஜாத், அல்லாஹ்விடத்தில் இரவு நேரத்தில் இரவு தொழுது முனாஜாத் செய்யறாங்க பார், அல்லாஹ்விடத்தில் இறையஞ்சுகிறார்கள் பார், இவர்கள் அடையிற ஒரே ஒரு நியாமத்தும் சந்தோஷம் அது சொர்க்கவாசிகளுக்கு இணையானதுன்னு சில உலமாக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு பலவிதமா பல நேரங்களாக பிரித்து உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாகலாம் இருந்தாங்க. சில இறைநேசர்கள் இரவு முழுக்க உயிர்ப்பிப்பார். சில நபர்கள் ஷத்ரல் லைல், பாதி இரவை உயிர்ப்பிப்பாங்க, இரவை ரெண்டா பிரிச்சு. சில இறைநேசர்கள் கியாம் சுலுசுல்லை, இரவை மூன்றாக பிரிச்சு. ஒன்னு இரவு முழுக்க உயிர்ப்பிக்கிறது, நம்மளால அது முடிஞ்சா அதை செய்யணும், அது முடியலையா பகல்ல வேலை இருக்கா, இரவை ஷத்ரல் லைல், இரவை இரண்டாக பிரித்து பாதி இரவு தூங்கணும், பாதி இரவு இபாதத்து செய்யணும். அல்லது சுலுசுல்லை, இரவை மூன்றாக பிரிச்சு அப்படி என்ன பண்ணணும், இரவை உயிர்ப்பிக்க கூடும். அதாவது நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரலாறு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இரவுல மூன்றாக பிரித்து மூன்றில் ஒரு பங்கை நாம உயிர்ப்பிக்கணும். அப்படி இல்லையா சுதுசுல் லைல் அவல் ஹுமுசன், அல்லது இரவை 5 6 பிரிச்சு என்ன பண்ணணும், நாம உயிர்ப்பிக்கணும். அப்படியும் இல்லையா, அல்லது அப்படி கூட நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா மிக்தாரு 4 ரகாத்தின் அவர் ரகாத்தைனி, 4 அல்லது 2 ரகாயத்து தொழுகிற அளவுக்கு. நிறைய உயிர்ப்பிக்கணும்னா ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 1/2 மணி நேரம் எந்திரிச்சு ஒரு 4 ரகாத்து 2 ரகாத் தொழுகிற அளவுக்காவது நம்ம என்ன பண்ண செய்யணும், இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு தொழுகையிலும் இரவை உயிர்ப்பிக்கிறதுலையும் இவ்வளவு சிறப்புகள் இவ்வளவு அந்தஸ்துகள் இருப்பதனால தான் நாம் அந்த ஹதீஸை பார்த்தோம். இரவு முழுக்க ரசூலுல்லாஹ் நின்று தொழுதாங்க, கால்கள் வீங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்ண செஞ்சாங்க, நின்று தொழுதார்கள்ங்கிற ஹதீஸை பார்க்கிறோம். நான் முன்பு சொன்ன மாதிரி தான், யாருடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும், எந்த இறைநேசர்கள், எந்த நபிமார்களுடைய வரலாறு, எல்லா முன்னோர்களுடைய வரலாறுகளையும், யாரெல்லாம் அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய வரலாறுகளில் எல்லாம் காமனா கிடைக்கிற ஒரு விஷயம் இஹ்யாவுல் லைல், இரவை உயிர்ப்பிக்கிறது. அந்த இரவிலே அவ்வளவு விஷயங்கள் இருப்பதனால்தான் அது ஃபஜ்ர் வரத கூட விரும்புறேன்னு பல இறைநேசர்கள் சொன்னாங்க. அது இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க மாட்டேன்னு நிறைய முன்னோர்கள் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய பொக்கிஷமான ஒரு நேரம். ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் தூங்குற நேரத்துல நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் மட்டும் உண்டான ஒரு கனெக்ஷன் இந்த இரவனுடைய நேரம். மற்ற நேரத்தில் நாம் செய்கிற இபாதத்தில் சில நேரங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு விதமான கலப்படம் இருக்கும். யாராவது நம்மளை பார்க்குறாங்க, 2 பேர் நம்மளை பார்க்குறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம தொழுவோம். இப்போ பள்ளியில் 4 பேர் இருக்கிறாங்க, அல்லது வீட்டில் 4 பேர் பார்க்குறாங்கிற ஏதோ ஒரு சில பார்வை நம்ம மேலே விடும். அந்த நேரத்தில் நம்மளுடைய உள்ளங்களில் சில சஞ்சலங்கள் ஏற்படலாம். ஆனால் இரவு தொழுகையில் அந்த கணக்கே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு மனிதன் எல்லாரும் தூங்கும் போது தனியாக எதிர்த்து நின்று தொழுகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் உள்ளத்தில் இஹ்லாஸை தவிர வேற எதுவுமே கிடையாது. யாருமே பார்க்காத போது இரவு தொழுகை ஒரு மனிதர் தொழுதார் அப்படின்னு சொன்னா, அவர் உள்ளத்துல எதை கிடையாது, இஹ்லாஸை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வோடு தனிப்பட்டு மக்களோடு பகலெல்லாம் பேசுறோம். காலையில் முழிச்சதிலிருந்து கண் தூங்கும் வரை எல்லா மக்களிடத்திலும் பேசுறோம். தாயிடத்தில் பேசுறோம், தந்தை இடத்துல பேசுறோம், மனைவி குழந்தை இடத்துல பேசுறோம், சுத்தி உள்ள உறவுகாரங்கள்ட்ட பேசுறோம், நம்ம பழகிற இடத்துல பேசுறோம், வியாபார இடத்துல பேசுறோம்.
மாணவரிடத்துல பேசுறோம், பல்வேறு நபர்களிடத்துல பேசுறோம். நாம அல்லாஹ்விடத்துல பேசுவதற்கான அகக்கான உகந்த நேரம் நாங்க மேல அந்த சொன்னமுல்ல ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் அடியானோடு மிக நெருங்கி இருக்கக்கூடிய நேரம் இரவனுடைய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நேரம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு நிகழ்வோடு நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு நாள் ஒரு பெண்மணி, ஒரு அடிமை பெண் ஒரு இடத்திலே அவள் இரவு முழுக்க நின்று தொழுது அழுது துவா செய்து கொண்டிருந்தாள். அந்த அடிமை பெண்ணுடைய எஜமானர் அவரை பார்க்கிறார். ஒரு இரவுல ஒரு அடிமை பெண் தொழுது துவா கேட்கிறார். அந்த அடிமை பெண்ணுடைய எஜமானர் அந்த பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் இரவுல துவா கேட்கும் போது எப்படி துவா கேட்கிறாருன்னா, ரப்பே என் துவாவை ஃபுல்லா நீ கபூல் செய்து கொள், நீ என்னை விரும்பியதின் காரணத்தினால் அப்படின்னு அந்த பெண்மணி துவா கேட்கிறார். எப்படி? நீ என்னை நேசிப்பதின் காரணமாக என் துவாவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு அந்த பெண்மணி துவா கேட்கிறார். இதை பார்த்து எஜமான தொழுதுட்டு இருந்த அந்த பெண்ணை துவா கேட்டிருந்த பெண்ணை தடுத்து, நீ துவா கேட்டது தொழுதெல்லாம் சரிதான், ரப்பு உன்னை விரும்புகிறான் என்பதை நீ எப்படி சொல்லி நீ துவா கேட்கிற? ரப்பு எப்படி உன்னை விரும்புவதின் காரணமா நீ துவாவை ஏற்றுக்கன்னு சொல்றேன்னு அவர் கேட்கிறார். அப்போ அந்த பெண்மணி பதில் சொல்றாங்களா, சுத்தி பாருங்க, சுத்தி எல்லாரையும் பாருங்க, என்னோடு இந்த வீட்டில் பணிபுரிகிற, இங்கே பணி செய்கிற 20-30 பேர் தூங்கும் போது எல்லாருக்கும் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்த அல்லாஹ் என்னை மட்டும் எழுப்பி விட்டு தன்னோடு பேசி தன்னோடு தொழுகிற அந்த வாய்ப்பை கொடுத்தான். எல்லாரையும் தூங்க வச்சு என்னை மட்டும் முடிக்க வச்சு அவனோடு பேச வச்சானே, இதுல இருந்து எனக்கு தெரிய வேண்டாமா உண்மையில் அவன் என்னை நேசிக்கிறான், பிரியப்படுகிறான் என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ, யாரை நேசிக்கிறானோ, யாரை தன்னால் தேர்ந்தெடுக்கிறானோ, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக யார் மாறுகிறார்களோ, முத்தகீன்களாக யார் இருக்கிறார்களோ, ஆயத்தில் நாம பார்த்தோம், முத்தகீன்களாக யார் இருக்கிறார்களோ, முக்மீன்களாக யார் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த இரவு தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்காமல் தன்னோடு பேசுகிற இரவனுடைய உயிர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் வாழ்நாள் முழுக்க நம்மால் முடியாவிட்டாலும் ரமலானுடைய இரவுகள் முழுக்க உயிர்ப்பிக்கக்கூடிய நசீபையாவது அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.